திருச்சி பொன்மலை அருகே உள்ள காருண்யா நகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து தேங்கி நின்று துர்நாற்றம் வீசி வருவதால் குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதி. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே மாநகராட்சிக்குட்பட்ட 45வது வார்டில் காருண்யா நகர் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள பிரதான சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பாதாள சாக்கடை முறையாக சீரமைக்கப்படாததால் அதிலிருந்து கழிவு நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்து வருகிறது. இதனால் துர்நாற்றம் வீசி வருவதால் குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர இயலாத நிலை உள்ளது. மேலும் சூழ்ந்து நிற்கும் கழிவு நீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. சிலர் நோய் தொற்றுக்கு ஆளாகி மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வரி வசூலிப்பதில் ஆர்வம் காட்டும் மாநகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராமல் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 45வது வார்டுன்னு நாங்கள் பேசுறதெல்லாம் எங்களுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவங்க. சாக்கடை நீர் எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த பாருங்க, இந்த சைடில் எவ்வளோ தண்ணி நிற்கிது, இந்த சைடில் நிற்கிது. இந்த சாக்கடைனால ஒரு அம்மாவுக்கு டெங்கு காய்ச்சல் நேற்று இறந்துட்டாங்க. ஏன்னா எங்களால் உயிரே வாழ தகுதி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோங்க. இதுக்கு ஐயா அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு முடிவு ஒரு நல்ல ஒரு முடிவாக சொல்லுங்கள். அவ்வளோதான். சாக்கடைனா இது என்ன சாக்கடை? அது பாதாள சாக்கடை கிடையாதுங்க. போன வாரமெல்லாம் ஒரு வாரமாக தண்ணி தேங்கி நிற்கிது. அங்கே உள்ள சாக்கடை நீர் எல்லாமே வலிஞ்சு ஓடி ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் சாப்பிடவே எனக்கு வாட தாங்க முடியல. ஒரு வாரமா இதே மாதிரி வீட்டை சுற்றி வந்துருச்சு. அதை பாதி இது செவத்துக்கு வந்துருச்சு. முன்னாடி உள்ள அந்த பிளாட்டுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பாதாள சாக்கடை தானே. அப்படியே வளைஞ்சு நாத்தம் குடலை பிடிந்து வெளியே வர முடியல. ஒரு வாரமாக வெளியிலே வரல எங்கள் வீட்டுக்காரெல்லாம். நாங்கள் ஓல்டேஜ் பீப்புள், 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும். மழை காலம் வந்தாலுமே இதே தான் இப்படியே வந்து நிற்குது. இப்போ பாதாள சாக்கடை தேங்கி நிற்கிது. வெளியில் உள்ள பாதாள சாக்கடை எங்களுக்கு இன்னும் போடலை. பாதாள சாக்கடை ரோடும் இன்னும் சரியாக உள்ளெல்லாம் போடலை. மெயின் ரோடு ஒண்டி தான் போட்டிருக்காங்க. உள்ள குறுக்கு ரோடு அதுக்கெல்லாம் ஒன்றும் போடலை. இந்த முதல் தீர்வு இந்த பாதாள சாக்கடைக்கு இது பண்ணுங்க. வெளியிலே வர முடியல. எங்களுக்கு எல்லாருக்கும் ஜுரம் வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஜுரம். எனக்கே ஜுரம் பாருங்க நடக்குது. எங்களுக்கு உடம்பு இந்த குளிர் காய்ச்சல் எல்லாம் நடக்கி உடம்பே முடியலை. அதான் அதுக்கு என்ன தீர்வு எடுக்கணுமோ அதை எடுக்க நிரந்தர தீர்வு. திருச்சி பொன்முலையில் 45வது வார்டு காருண்யா நகர் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 நாளாக பொங்கலுக்கு முன்னாடியிலிருந்தே இங்கே மெயின் ரோட்டில் போகிற பாதாள சாக்கடை உடப்பு எடுத்துக்கிட்டு ஏரியாவில் அந்த பாதாள சாக்கடை நீர் ஃபுல்லாக இங்கே உள்ளே வந்துருச்சு. எங்களால் பொங்கலை கூட நிம்மதியாக கொண்டாட முடியல. இந்த நாற்றத்தில் பொங்கலும் வைக்க முடியல. வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும். எங்கள் ஏரியாவுக்கு பாதாள சாக்கடையே கிடையாதுன்ட்டாங்க. அடுத்த 3 திட்டத்தில் பாதாள சாக்கடை கிடையாதுட்டாங்க. ஆனால் பாதாள சாக்கடை நீர் மட்டும் எங்கள் ஏரியாவுக்குள்ளே நிற்கிது. இது எந்த வகையில் நியாயம்னே தெரியல. பாதாள சாக்கடையே இல்லாத ஏரியாவுக்குள்ளே பாதாள சாக்கடை நீரை உள்ளே விட்டுட்டு எல்லோரும் இருக்கிறாங்க. அதிகாரிகள்கிட்ட பல முறை முறையிட்டும் வராங்க போகிறாங்களே ஒழிய இது வரைக்கும் எங்களுக்கு தீர்வே வரல. வெளியில் இந்த தெருவை கடக்க முடியல. அவ்வளோ நாட்டம். எங்கள் வீட்டில் 2 சின்ன குழந்தைங்க ரோட்டில் தான் விளையாடுது வருது போகுது. இப்போ வெளியிலே விட முடியல. வெளியில் வந்தால் இப்போ அதுங்களுக்கு 2க்கு காய்ச்சல். இது என்ன காய்ச்சல்னே இன்னும் எங்களுக்கு தெரியல. இனிமேல் தான் டாக்டர் கூட்டு போகணும். அவ்வளோ இங்கே கொசு சாக்கடை தண்ணி அண்டி இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டம் கேட்டாலுமே இங்கே செஞ்சு தரதுக்கு யாரும் இல்லை. இந்த சாக்கடை நீரை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாரமாக போயிட்டுருக்கோம். பொங்கலே எங்களுக்கு பொங்கல் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் இதுக்கு எங்கே போய் யார்கிட்ட முறையிடணும்னு தெரியல. யாராவது இதுக்கு ஒரு அதிகாரிகள் யாராவது பார்த்து உடனடி தீர்வு வேணும். இது மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது போதும். அதே மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு பாதாள சாக்கடை போட்டு கொடுத்து ஏதாவது உதவி பண்ணுங்கள். நன்றி.